தாய் மண்ணிற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வலினம் வாய்ஸ் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன். எங்கள் சேனல் போடுற வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது துரந்தர் 2 பார்த்துருந்தோம். படம் நம்ம ஏதோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக தேர்தல் நேரத்தை யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம கண்டென்ட்டுக்காகவே படம் ஏற்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம அரசியலை பற்றி பேசிட்டு இருக்கிறோமா, கரெக்டாக ஏற்ற மாதிரி படத்துலேயே நிறைய அரசியல் கருத்துக்கள்லாம் அப்படியே வாரி வழங்கியிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, தேர்தல் நேரமாச்சே, இப்படி ஏதாவது பண்ணி ஓட்டினா தானே உண்டு. ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி பேசப்பட்டிருக்கு அரசியல் கருத்துக்கள், அது என்ன மாதிரி மக்கள்கிட்ட நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, மேக்கிங் வைஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம மேக்கிங் வைஸ் நல்லா, அந்த ஸ்க்ரீன் பிளேல நல்லா கொண்டு போயிட்டாங்க. ஆமாம், ஆனால் டைமிங் இருக்குது பாருங்க, அது ஐயோ 4 மணி நேரமாங்க படம் எடுக்கிறது. மனுஷன் பார்க்க முடியுமாங்க? ஹாலிவுட் படம்லாம் பாருங்கள் 1.25 மணி நேரம், 2 மணி நேரம் அதிகபட்சம் எடுக்கிறான், முடிக்கிறான், முடிஞ்சு. நம்மளும் போகிறோம், பார்க்குறோம், நல்லா இருக்குது. நம்ம சினிமாவே 2.5 மணி நேரம்லாம் படம் அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே பார்க்க முடியல. 3 மணி நேரம் கலாய்க்கணும் படத்தெல்லாம். என்னன்னா பார்க்க முடியுது, ஒன்றும் பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே எடுத்தல, பார்க்க முடியுது. சில சீன்லாம் ஆனால் சில முடிங்கடா டே வடுத்து போகடா, அது அந்த ஃபைட் சீன்லாம் நடக்கும்போது டேய் மரியாதையடி அவனை கொன்னுறா, டேய் வில்லன் ஹீரோவை கொள்ளு, டே ஹீரோ இல்லைன்னா வில்லனை கொள்ளு, எவனாவது ஹீரோ தான் ஜெயிக்க போறாங்க. அது நம்மளுக்கு தெரியுது. சரி ஹீரோ தான் ஜெயிக்க போறான், சரி அடிச்சு சாவடுறான், நடி இந்த இடத்துல சாவடிடா, டே அதுக்கு மேலே போகாதரா அப்படின்னு தோணுது. சில சீன்ஸ் லேக் ரொம்ப, ஆனால் ட்விஸ்ட்டும் ஓரளவுக்கு இருந்துச்சு. தூக்கம் வர மாதிரி கொஞ்சம் தூரம் போச்சு, நடுவில் திரும்பி ஏதாவது குண்டு கிண்ட போட்டு எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்தது. கிளைமேக்ஸ்னாலையும் கொஞ்சம் என்னடா சண்டே ரொம்ப இழுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. தேட்டரில் கொஞ்சம் ஏசி டைமில் கொஞ்சம் எல்லாருக்கும் அது மாதிரி தோய்வான நேரத்தில் தூக்கம் வந்தாலும் டக்குன்னு எதனா குண்டு எவனா தீவிரவாதி போட்டு டொம்மால் எல்லாம் எவ்வளோ குண்டு போட்டோன்னா டக்குன்னு இது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி 4 மணி நேரம் 3:50 படத்தை எடுத்துகிட்டு இந்த பிரேக் டைம்லாம் போக ஒரு 4 மணி நேரத்தை தாண்டுது. நைட் ஷோலாம் போகிற நிலைமைக்கு வச்சு பாருங்களேன். இப்போ லவ்வர்ஸ் தூங்கிட்டு தான் வருவோம். ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் நம்ம ஆடியன்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸாக போகிறாங்க ஃப்ரெண்ட் ரூம் புக் பண்ணுங்கள், லவ்வர்ஸாக போகிறாங்க பேக் ரூம் புக் பண்ணால் 4 மணி நேரம் கொஞ்சம் நீங்கள் ஜாலியாக இருந்துட்டு வந்துடலாம். ஒரு மினி ஒரு பிக்னிக் போன மாதிரி. என் ஃப்ரெண்டெல்லாம் படத்துக்கு போனேன்னா முன்னாடி பார்த்தேன்னா எப்போ இது போனேன்னா எங்கடா பார்க்க முடியுது, நைட் ஷோ வேறு போய் மாட்டிக்கிட்டோம், தூங்கி எஞ்சி தான் வர மாதிரி இருந்துச்சு. நைட் ஷோ முக்கியமாக புக் பண்ணாதீங்க, காலையில் போனீங்கன்னா நீங்கள் மதியம் படம் பார்க்குறதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மதியம் காலையில் மதியம் புக் பண்ணுங்கள், ஈவினிங். அதுக்கப்புறம் நைட் ஷோலாம் போனீங்கன்னா ஈவினிங் புக் பண்ணாலே அது நைட் ஆகிடும், விடிஞ்சிடும். அது சாரி இப்போ மிட் நைட் ஆகிடும். நீங்கள் நைட் ஷோ புக் பண்ணிங்கன்னா விடிஞ்சிடும். சத்தியமாக அரை நாள் வேஸ்ட் பண்ணி, அரை நாள் படத்துக்கு இந்த ரிவ்யூ பண்ணதுக்கோசரம் நம்ம பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ டைமிங்கை தவிர கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் இவங்க. இன்னொன்று இந்த அளவுக்கு எதுக்கு லென்த் எடுக்கிறாங்க தெரியுமா? அஜெண்டா செட் பண்ணுறதுக்கு, நிறைய நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு, ப்ரொபகண்டா, பிஜேபியோடைய அப்பட்டமான ப்ரொபகண்டா படத்தில் இருக்குது. அவ்வளோ பண்ணியிருக்காங்களே 20 வருஷம். அதை சொல்லணும்னா ஒரு 4 மணி நேரம் தேவைப்படுதுல, 2 மணி நேரத்தில் அப்படி தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அப்படி 20 வருஷம் ஆகலையே, இப்போ தான் நான் 3வது பீரியட் போயிட்டு இருக்குது. அவங்க அப்படி தானே சொல்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது பிஜேபி ப்ரொபகண்டா படம் ஃபுல்லாக என்னென்னா மோடியை காமிக்கிறது, மோடி பேசுறது, மோடி அப்புறம் சும்மா ஃபுல்லாக இந்த பாரத் மாதா கே ஜே அது போகிறது அதெல்லாம் ஓகே. ஆனால் அது ஒரு ப்ரொபகண்டா படமாகவே எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்காகவே 4.5 மணி நேரம் நிறைய சீன், அதெல்லாம் பின்னாடி நம்ம பேசுவோம் என்னென்ன மாதிரி ப்ரொபகண்டா. அதுக்கு நிறைய அந்த அரசியலோட கருத்துக்களும் நிறைய இருக்குது படத்தில், அதையும் பேசுவோம். அது மட்டும் இல்லை, இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் சீன்ஸ் தான் ரொம்ப அக்கிரமமாக இருக்குது, பார்க்கவே முடியல. உண்மையை சொல்லணும்னா பெண்கள்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஈவில் டெட் படம் ஹாலிவுட்டில் வரும், அதில் சின்ன வயசில் நான் இப்போ தற்போதான் பார்த்தேன், சின்ன வயசில் பார்த்ததில்ல, அது ரொம்ப அப்படியே ரத்தம் தெரிக்கும், தலைச்சு அந்த பேய் என்ன பண்ணும், இவங்க அப்படி காட்டுறாங்க. இதுக்கும் இதில் A+ தான் கொடுத்துருக்காங்க, ஆனாலுமே அதுக்குன்னு ஒரு அளவு வேணாமா? இப்போ நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னென்னா இது எப்படி பெண்கள் பார்க்குறாங்கன்றது தான். பெண்கள்லாம் நிறைய பேர் வராங்க, எப்படி பார்க்குறாங்கன்னு தோணும். ஏன்னா ஆண்களுடைய மனநிலை கூட ஓரளவு அது சகிக்கிற மாதிரி. ஆமாம், பெண்கள்லாம் அவங்களுடைய இதுலேயே அது சகிச்சிக்கிற மாதிரி இருக்காது. அந்த ரத்தம் அதுவும் வன்முறை காட்சிகளை இப்போ அந்த மாதிரி அந்த தலையெல்லாம் வெட்டுறது, அப்படியே காமிக்கிறது, நசுக்கிறது, குத்தி கிழிக்கிறதுலாம் அப்படியே இதெல்லாம் காமிக்கும்போது எப்படி பெண்கள் பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் இதுக்குமே விசில் சவுண்டெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? யாருன்னு தெரியுதா? ஆள் காசு கொடுத்து இறக்கியிருக்காங்களா, நேரில் உண்மையிலே டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கி வந்திருக்காங்களா தெரியல. ஒரு 15 பேர் கொண்ட குழு இதுக்குன்னு இருக்குது.
கை மோடிக்கு வந்தா கை தட்டுறாங்க, மாதவனுக்கு வந்தா கை தட்டுறாங்க, துரந்தர் அப்படின்னு இல்ல சங்கி கூட்டம் அது காசு கொடுக்காமயே கத்தும். தமிழ்நாட்டுல எல்லாரையும் மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு ஒரு பின்னாடி ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்குதுல்ல, காசு கொடுத்துட்டு கத்துற கூட்டம் இருக்குதுல்ல, அது மாதிரி இதுவும் அப்படிதான். இது ஒரு சங்கி கூட்டம், இதுவும் காசு கொடுக்காமையே கத்துற அளவுக்கு ஒரு கூட்டம் தான் இதுவும். இவங்க தான் சத்தத்துல பாம்பு போட்டு அதிர வைக்கிறாங்கன்னா இவனு ஒரு பக்கம் இது ஒரு கத்தி. எந்தெந்த சீனுக்கு தானே விசில் அடிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் கூட விசில் அடிக்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய தோணுச்சு. ஸோ இது மாதிரி நிறைய அந்த ப்ரூட்டல் வந்து இது ஏங்க எடுக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ எல்லாம் ஹாலிவுட் படத்தில் 1-2 படத்தில் எடுத்திருப்பாங்க, வெப் சீரிஸில் எடுத்துக்கிறாங்க. அது ஓகே, அது 18+, அது பெரிய பெண்கள் பார்க்குறாங்க. நீங்கள் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க, ஆனாலுமே இப்போ கை குழந்தைங்களாம் தூக்கிட்டு வந்து அந்த டெசிபிள் அதிகமாக இருக்குது சவுண்டு, கை குழந்தை வேறு தூக்கிட்டு வராங்க. நம்ம பொண்ணு பார்த்தோம். இந்த அளவுக்கு ப்ரூட்டல் சீன்லாம் எடுக்கிறீங்கள, இதெல்லாம் ஹாலிவுட் படத்துல இப்போலாம் எடுக்கிறது இல்லை. ஸோ ரொம்ப ப்ரூட்டலாக எடுக்கிறாங்க. அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி டைப் படம் தான் ப்ரூட்டலாக எடுக்கணும், ப்ரெடேட்டர் அப்புறம் ஈவில் டெட். இது ஒரு ஸ்பை மூவி தானே, இது எதுக்கு இந்த அளவுக்கு ப்ரூட்டலாக எடுக்குன்னு தெரியல. ரொம்ப கோரமாக கொடூரமாக கொள்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வைக்கிற மூலியமாக என்ன நடக்குன்னா சொசைட்டியில் அது இம்பேக்ட் ஆகும், அப்படியே பிரதிபலிக்குது. இருக்கு நிறைய நடந்திருக்கு. ஆல்ரெடி இந்த விக்ரம் மாதிரியான படம் எடுத்தது லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி எடுக்கிறது, இதையே நம்ம வேணாம் தான் சொல்லியோ. ஸோ அதையே விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் வேற இது ரொம்ப இது இந்த அளவுக்கான ப்ரூட்டல் சீன்ஸ் படம் வந்து இதுக்கு முன்னாடி வரலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. இது வேணாம், இது எடுக்காதீங்க, இதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இப்போது நார்மலாக ஒரு கொலை நடக்கிறது, ஒரு கற்பழிப்புலாம் நடக்கிறதே தப்பு. ஆனால் இந்த ப்ரூட்டல் சீனை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது மைண்டுக்குள்ளே போய் வக்கரமாக அந்த கொடூரமான கொலைகள்லாம், அந்த கொடூரமான டைப் ஆஃப் கொலைகள்லாம் சமூகத்தில் நடந்துட்டு இருக்குது. அதனால சொல்கிறோம், எடுக்காதீங்க, தயவு செஞ்சு எடுக்காதீங்க. சிறியவர்கள் குழந்தைகள் தாண்டி குழந்தைகள் தேட்டரில் பார்க்குறதில்ல, ஆனால் டிவியில் பார்க்குறாங்க பெரும்பாலும். ஆக்சுவலாக சின்ன வயசு, அதாவது இந்த டீனேஜ் 10 பருவ மக்கள் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அவங்க தான் அடுத்த சொசைட்டிக்கு வரவங்க. இப்படி பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு தேட்டரில் தான் நீங்கள் தடுக்க முடியும். சர்டிஃபிகேட் போட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வருது, எப்படி தடுப்பீங்க? வீட்டில் வருது, டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்க, அதெல்லாம் தடுக்க முடியாது. அப்போ குழந்தைங்களுடைய மனசில் வந்து அது ஓரமான அந்த விஷயங்கள்லாம் பதிவாகும் சப்கான்ஷியஸில், அது நாளைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அதனால எடுக்காதீங்க. டேரக்ட் நேரில் பார்த்தா எல்லாம் நெய் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க, படத்துலன்னா ரத்தம் தெறிக்க எடுத்து வச்சிருக்காங்க. யாரை சொல்றீங்க புரியுது, டேரக்டர் தானே, அதுக்கு டேரக்டாகவே சொல்லிருப்பாங்க. அது எதுக்கு இங்கே மறைச்சி சொல்லிக்கிறீங்க? டேரக்டராக இருந்தாலும் டேரக்டாக சொல்லக்கூடாதுல்ல, காப்பி ரைட் இஷ்யூ எதுவும் வந்துடக்கூடாது, அதெல்லாம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் வேறு. சரி ஓகே, அது ப்ரூட்டல் சீன்ஸ் ஒரு பக்கம்னு பார்த்தா இன்னொன்று விஷயம் கவனிச்சிங்களா, லைக் எல்லா படத்தில் வந்து ஃபுல்லாக அவர் பாகிஸ்தானில் மொத்தமாக முஸ்லீம் தான் இருக்காங்க, ஒரு முஸ்லீம் கூட நல்லவனாகவே காட்டல. ஆமாம், பாகிஸ்தானில் இருக்கான்னு பார்த்தா இந்தியாவில் இருக்க எந்த முஸ்லீமும். அது கிளைமேக்ஸில் ஒரு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா, இது டெல்லியில் வந்து பிறைநிலா கொடி ஏற்றப்படும் அப்படின்னு பேசுறது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதா இவங்க போர்ட்ரேட் பண்ணுறது. இங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கும் அப்படி தான் இருக்குதுன்ற மாதிரியான இதெல்லாம் தோணும். ஃபுல்லாகவே வந்து என்ன மாதிரி எடுக்கிறாங்கன்னா, இந்த படம் இஸ்லாமியர்களை வந்து என்னென்னா அவங்களுக்கு இந்திய தேசிய பற்று இல்லை, அவங்களுக்கு இந்தியான்ற நினப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் மக்கள் மனசில் பதிய வைக்கிறீங்க. இஸ்லாமியர்கள்னாலே அவங்க தீவிரவாதிகள், துரோகிகள், இந்த மாதிரி இதையே முத்திரை குத்துனா ஏன்னா எப்படி இங்கே ஒற்றுமை இருக்கும்? ஏன்னா படத்தில் எல்லா வட இந்தியர்களையும் அவங்க ஒரு ஊரை வச்சு காமிக்கும் போது அவங்க மக்களை காட்டுறாங்க. அதில் ஒரு இஸ்லாமியரையும் நம்ம இந்தியாவிலேருந்து காட்டல, நல்லவராக ஒருத்தரையும் காட்டல. அதுதான் முக்கியம். இப்போ இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஒரு நல்ல கேரக்டர் இருந்தாங்க அந்த மதத்துலையும்ன்ற மாதிரி காமிச்சிட்டிங்கன்னா ஒரு இதுவாக போயிடும். நிஜத்தில் இருக்காங்க, காட்ட வேண்டியதானே. பற்றோடு இருக்கிறவங்களாம், தேசப்பற்றோடு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, நீங்கள் காமிக்க மாட்டீங்க, ஏன்னா இவங்களுடைய அஜெண்டா வேறு. இப்படி காமிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணுற மாதிரி. இப்போ இஸ்லாமியர்கள்னாலே இப்படி ஒரு குத்துறப்படுறது கண்டிப்பாக ஆக்சுவலாக அதை அவங்க சாதிச்சுட்டும் வராங்க வருங்காலகட்டத்தில். வருங்காலத்தில் என்ன நடக்கும்னா அது ஒரு மத கலவரத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுதான் போயிட்டு இருக்கு, அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம், இப்போ வந்து ராமர் கோவில் நம்ம ஊரில் திருப்பரங்குன்றம்னு, அது வந்து எதிர்க்கிறது சாதிக்காரங்க. ஒரு மதவாத நாடு இது, ஒரு இந்து மதத்துக்கான மதவாத நாடை மாற்றிட்டு வர்றாங்க. இது வந்து இந்த போக்கு சரியில்லை. இது ஒரு ஃபாரினர் பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இது ஒரு ஃபாரினர் பார்த்தா இது இந்தியா நாடுன்னு பார்க்க மாட்டாங்க, இந்தியா நாடுன்னு பார்க்க, இந்து நாடுன்ற பார்க்குற அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து அப்படி தான் இருக்குது படம், அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. இன்னொன்று கவனிச்சிங்களா, ஒரு விஷயத்தை நியாயப்படுத்துனாங்களே, பெரிய பேக் ஃபயரான ஒரு விஷயம், எதை சொல்கிற ஞாபகம் வருதா? பெரிய 2016 டிமானிட்டேஷன், மக்கள்லாம் ரொம்ப அவதிப்பட்ட ஒரு சம்பவம் அது. ஏடிஎம்க்கு அலைஞ்சிக்கின்னு, பேங்க்குக்கு அலைஞ்சிக்கின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்ட ஒரு சம்பவம். அது மூலிமா மக்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை போயிடுச்சு, பிஜேபி நல்ல கட்சி, நல்ல ஆட்சி தந்ததுன்ற மாதிரி. அடி வாங்கிட்டாங்க, அதில் பிஜேபி பேக் ஃபயர் ஆகிட்டாங்க. அதை என்ன பண்ணாங்க, நியாயப்படுத்துகிற மாதிரி காட்சி எடுத்து வச்சுக்கிறாங்க. 60,000 கோடியை வந்து
கருப்பு பணமாக வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து தேர்தலில் வந்து இவங்களுக்கு வேண்டிய ஜெயிக்க வைக்கிறதுக்காக இப்படி பண்ணாங்க. பண்ணுற மாதிரி சீன் எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த ஃபேக்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 2 அடுக்கு ஃபேக்ட்ரி 2 தளத்துக்கு இருக்குது. 60,000 கோடி, அது பெரிய ரொம்ப பெரிய தொகை. இவங்க வந்து தக்காளி வெங்காயம் கூடையில் ஏற்றி இறங்குற மாதிரி இவங்க 3 நாள் எடுத்துட்டு வந்துருவாங்களா? என்ன கேள்வினா அதுக்காக தான் இது நம்ம இன்டெல் வந்துருச்சு, அதாவது இன்டெலிஜென்ஸ் உளவு வந்துருச்சு, உளவு தகவல் வந்துருச்சு. ஸ்பை அனுப்பிட்டாரு. இந்த மாதிரி பணம் எங்கே வருது, எந்த ரூட்டுன்னு கூட தெரியும், எந்த ரூட்டுன்னு வரைக்கும் இருந்துச்சு. என்ன பண்ணணும், அங்கே செக் பண்ணி இது பண்ணணும். அதுவும் 60,000 கோடி. போலீஸ் எப்படி இருந்தாலும் இப்போ என்ன, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தக்காளி வெங்காயம் கூட்ஸ்லேயே வருது, அப்படியே அடியில் போட்டு, ஏன்னா அது கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம். இங்கே இப்போ தகவல் வந்ததுக்கப்புறம் ஒரே அடியாக ஏற்றி அனுப்ப போகிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரு ட்ரக்கா 2 ட்ரக்கா அப்படி தான் வரும். படத்தில் என்ன பண்ணுறாங்க, 3 நாளைக்குள்ளே 4 நாளைக்குள்ளே பார்டர் தாண்டி போகணுன்னா அது வாய்ப்பு இல்லை, அதுவே லாஜிக் மிஸ்டேக்கு. ஸோ வரும்போது சொல்லுங்கள், ஏதோ போர்ட்லேருந்து இந்த கப்பலில் பொது பொருளாக லோட் பண்ணுவாங்க, அன்லோடு லைனாக போவோம் ராத்திரி லாரி அந்த மாதிரி அப்படி போகிற பிடிச்சி கேட்க மாட்டீங்களாயா? ஒரு லோடு தான் நீங்கள் தான் உங்களுக்கு தகவல் வந்துடுச்சு, நீங்கள் செக் பண்ண போகிறீங்க, மாட்டிக்கு போகிறாங்க. இன்டெலிஜென்ஸ்லாம் இது பார்த்துட்டு இதை பண்ணுறதை விட்டு டீலிமிட்டேஷன், அதுக்கு போய் டிமானிட்டேஷன் தப்பா சொன்னேன். ஓகே, டிமானிட்டேஷன் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் டிமானிட்டேஷன் நியாயப்படுத்துறீங்க. அதனால் கள்ள நோட்டு உள்ளே வருது, அது 3 நாளைக்குள்ளே வந்துடும், அதனால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம டிமானிட்டேஷன் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நாட்டை காப்பாற்ற முடியாது. என்ன கதை, என்ன உருட்டு இந்த உருட்டெல்லாம். எங்களை பார்த்தா இன்னும் பைத்தியக்காரனவே தோணுதா, முட்டாளா தோணுது எங்களை பார்த்தா? அப்படின்னா புத்திசாலியா நீங்கள் எதை எடுத்தாலும் பார்ப்பீங்க. அது சங்கியில் சொல்லுங்க, சங்கிங்க தான் சங்கிங்க நம்புவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி புகுத்தப்பட்டிருக்குது. மதம் மதம் மதம். சங்கிங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு யார் எதிரி? இந்தியா பாகிஸ்தான் தான், அவ்வளோதான். டெக்னிக்கலாக பார்த்தா அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு மட்டும் பண்ணுறது. பாகிஸ்தான் தான் எதிரி, பாகிஸ்தான் தான், முஸ்லீம் தான் எதிரி, வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பக்கத்தில் சைனா வந்து பார்டருக்குள்ளே வருவான், அவன் வந்து நிலத்தை பிடிப்பான், ஆனால் அவன்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து கூட, அதாவது சரி, இப்போ யுக்ரைன்காரங்க கூட 6 பேர் கொண்டு வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து ஒரு இது பண்ணாங்க, அதுவும் ஒரு யூஎஸ் கார் தலைமையில். ஆமாம், அது இப்போ அமெரிக்கா ஒரு கண்டிச்சு ஒரு கண்டனம் வந்துச்சு. கிறிஸ்டியன் நாடுன்ற ஒரு காரணத்துக்காக அதை பற்றி பெருசாக பேசுறது இல்லை, ஒன்றுமே பண்ணல. இதே இந்த பக்கம் ஒரு சின்னதாக இது பண்ணாலும் ஐயோன்னு கொதிக்குது. ஒரு இஸ்லாமியர் போனோன்னா அவனை அவ்வளோ செக் பண்ணுறது போலீஸ். என்னது ஏர்போர்ட்டில் அவன் வெளியே நடமாட்டானா தேசப்பற்ற வந்து குத்தி 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 காட்டுறது, அவனுக்கும் உள்ளே இருக்கும். இப்போ எல்லாரும் இருக்குது, இப்போ இருக்கிறதெல்லாம் தேசபக்தின்றது எப்படிங்க அவங்க காட்டுறாங்க? பாகிஸ்தான் எதிர்த்தா தேசபக்தி, அவ்வளோதான். அப்படிதான் எதிர்த்தா தேசபக்தி, அவ்வளோதான். இந்த டிமானிட்டேஷனை எப்படி நியாயப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்க. மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டாங்க. கேட்டால் நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தானே. இப்போ கள்ள நோட்டுன்னு ஒரு கதை விடுறீங்க, எதுதான் உண்மை? படம் உண்மைதாங்க, படத்தில் கற்பனை அப்படின்னு சொல்லிடுது, ஆனால் எதுக்கு ஃபயர் விடுறானுங்க? அப்போ நீங்கள் படத்தில் இதுதான் உண்மைன்ற மாதிரி நீங்கள் இப்போ நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. அப்போ வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுன்றீங்க. உண்மை என்னன்னா, அது வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாரும் ஓப்பன் பண்ணணும், எல்லாரும் பேங்க் கண்ட்ரோலில் வரணும். நாளைக்கு வந்து இப்போ அதுக்கு டிஜிட்டலைசேஷன் பண்ண, இப்போ நம்ம டிஜிட்டல் மணி தான் இனிமேல் யூஸ் பண்ணணும். மணியே இந்த நம்ம நோட்டு யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து இருக்கக்கூடாது. இது இல்லாமல் போச்சுன்னா எல்லாருமே பேங்க் கண்ட்ரோல் ஆகிடும், வேற வழி இல்லை. இப்போ இதில் அப்படிதான் போயிட்டு இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து நம்ம 90% ஜிபே தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 90% மேலே பேங்க் அக்கௌண்ட் வந்தாச்சு. அது மட்டும் கிடையாது, எல்லாருமே ஜிபே தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இப்போ 2016க்கு முன்னாடி பாருங்கள், டிமானிட்டேஷனுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே காசு கொடுத்து தான் எதுவும் வாங்க போவோம். இப்போ ஸ்கேன் எங்கன்னு தேடுறோம், ஃபோனை தூக்கிட்டு. நீங்கள் சொல்லும் போது ஒரு நகைச்சுவை தோணுது. எல்லாரும் ரோட்டில் வந்து இப்போ பறக்கும்படை தேர்தல் நேரத்தில் சுற்றிட்டு இருக்காங்க, தெருக்கு இன்னும் பிடிச்சிட்டு இருக்காங்க. கூகுள் பேல என்ன ஒரு மீம் ஒன்று போட்டுருக்காங்க, கூகுள் பேல அனுப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடா டிக்கி தூக்கி பார்த்துட்டு ஒரு 50 வண்டி போதே ஒரு வண்டியை தூக்கி 5 வண்டி தூக்கி பார்த்துட்டு இல்லை போப்பா சார், நாங்கள் ஜிபேலேயே முடிச்சிட்டோம் சார் எல்லாம் சொல்கிறதுக்கு. சரி விடுங்க, இவங்க திருடங்க வளர்ந்த அளவு கூட இவங்க எலெக்ஷன் கமிஷன் டெக்னாலஜி இருக்குது, அது அப்படி போய் தேடவும் இல்லாமல் சரி அதை விடுங்க. ஸோ டிமானிட்டேஷனை நியாயப்படுத்திட்டாங்க. ஸோ இது ஒரு ப்ரொபகண்டா. டெக்னாலஜி மூலமாக நம்மளை ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணி கணக்குக்குள்ளே கொண்டு வரணும், வரவு செலவை அப்படின்றதுக்காக இப்படி பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்திட்டு தீவிரவாதிகளுக்காக நாங்கள் கள்ள நோட்டை பண்ணுற மாதிரி ஒரு நெரேட்டிவ். மக்களுக்கு வந்து இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, ஓ அப்போ மோடி செஞ்சது நியாயம் இல்லை நம்பிட்டாங்க. அதுக்குதான் விசில் ஃபயர்லாம் விட்டு அடித்தாங்க, தேட்டரே அதிர்ச்சி. அப்புறம் இப்போ அதான் இப்படி நம்ப வைக்கணும், மக்களை வந்து முட்டால் ஆக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ப்ரொபகண்டா. இது ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போ இஸ்லாமியர்களை எப்படி தவறாக காமிச்சு சித்தரிச்சாங்களோ அதே மாதிரி சீக்கியர்களையும் பண்ணியிருக்காங்க.
யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிர்க்க அதாவது இந்தியா சீக்கியர்களில் இப்போ காலிஸ்தான் போராளிகள் இருக்கிறாங்கள, அவங்க மாநில உரிமை கேட்டு இது பண்ணுறாங்க, அதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்களையுமே வந்து இந்த இந்த ட்ரக்ஸுக்கு உள்ளே அலோவ் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் ஆயுதங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணுற மாதிரியும் அவங்களையும் தப்பாக காமிச்சு தீவிரவாதியோட தொடர்பு இருக்க மாதிரி, பாகிஸ்தான் தீவிரவாதியோட தொடர்பு இருக்க மாதிரி அவங்க தேச துரோகி மாதிரி போர்ட்ரே பண்ணி வச்சுக்கிறாங்க. பெரும்பாலும் அப்படிதான். ஆக்சுவலாக இஸ்லாம் இவங்க பண்ணுறது தேசபக்தின்றது பண்ணுறதுக்கு உண்மையான தேசத்து மேலே நலன் இருக்கும், தேசத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், இப்போ அமெரிக்காவோட பொருளாதாரத்தில் நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்றதுக்காக பண்ணாமல் இல்லை. பாகிஸ்தானை எதிர்த்தா தேசபக்தி, அதாவது தேசபக்தின்றது இந்தியா வளர்க்குது இல்லை, பாகிஸ்தானை அதாவது இஸ்லாமியர்களை எதிர்க்கிறது. ஆமாம், இப்படி கொண்டு போகும்போது இருக்கிற இங்கே நல்ல இஸ்லாமியர்கள் எத்தனை, இப்போ அப்துல் கலாம் அப்படி பார்த்தா அவர் தான் அணு ஆயுத தந்தை சொல்கிறாங்க, அவர் தயாரித்து கொடுத்தனால தான் இன்றைக்கி அணு சக்தி நாடாக இந்தியா இருக்குது. அப்போ அவர் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் ஏன் நீங்கள் இஸ்லாமியர்கள் தயாரிக்கிறானோ இதை வேணான்னு சொல்லி போக வேண்டியது. ஈரான் கிட்டேருந்தே இவங்க வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுவாங்க, அப்துல் கலாம் வந்து அணு ஆயுதத்தை, அப்போல்லாம் இஸ்லாமியர்கள் நல்லவங்க, இவங்களுக்கு வந்து ஏதாவது சின்னதாக நடந்துருச்சு அப்படி பார்த்தா கிறிஸ்துவத்துலேயும் தீவிரவாதம் இருக்குது, இந்துத்துவ தீவிரவாதம் இருக்குது, இவங்களே எத்தனை பேர் துப்பாக்கி படம் காமிச்சாங்க. ஆயுத போராட்டம் பண்ணுறது அப்படின்றது எல்லா இடத்துலையுமே தான் இருக்குது. எல்லா மதம் அப்படின்னு இல்லை, சாதி அப்படின்னு இல்லை, இனம்னு இல்லை, ஆயுத போராட்டம்ன்றது எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. ஸோ இது எல்லா இதுலையும் பண்ணுறத இவங்க ஒரு உலகம் முழுக்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறது வந்து இஸ்லாமியர்கள் மட்டும். அது எப்படின்னா ஆக்சுவலாக மற்றவங்களாம் பண்ணாதான் தீவிரவாதிங்க, இஸ்லாமியனா பிறந்தாலே தீவிரவாதின்ற மாதிரி முத்திரை குத்துறாங்க, ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. இது உலகம் முழுக்க பண்ணுது, இது இந்தியா அதிகமாக இப்பெல்லாம் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக தேர்தல் வர நேரம் பெட்ரோல் லாக்டவுன் போடுறவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து இந்த அதாவது இந்த பிரச்சனையை வந்து மக்கள் முன்னாடி மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன கோடு பக்கத்தில் ஒரு பெரிய கோடா போட்டு, இப்போ கேஸ் பிரச்சனை கச்சா எண்ணெய் பிரச்சனைலாம் வந்துருச்சுன்னா போராட்டம் கிராட்டம் பண்ற போறாங்க, வெறுப்பு வரும். வெறுப்பு அடைகிற நேரத்தில் ஸோ இந்த துராந்தர் 2 படம் வந்து இந்திய தேசபக்தி உள்ள படம், இது பார்த்த உடனே மக்களுக்கு என்ன தோணும்னா தேசப்பற்று வந்துடும். ஸோ நம்ம மோடி அவர்கள் பிஜேபி ஆட்சி நல்லா தான் நடந்துட்டு இருக்கு, எந்த குறையும் இல்லை அப்படின்ற மாதிரி அயன்மேன் மாதிரி இப்படி தேசபக்தியை காமிச்சிட்டு நிற்கிறாரு, எல்லாரும் அப்படியே தேசபக்தி ஆயிடுறாங்க, இந்த பிரச்சனைலாம் மறந்துடுவாங்க, மோடி நல்லது பண்ணிட்டாருங்க, நம்ம கட்டி வச்சு அடிச்சு போங்க அப்படின்ட்டு. அது என்ன பண்ணுறது, ஓட போகிறாங்க, எத்தனை நாள்னு தெரியல. அதிகாரம் இருந்தால் எல்லாம் பணம், அதிகாரம் இருந்தாங்க, அதிகாரம் இருந்தால் எல்லாம் பண்ணுவாங்க. சரி, இவங்க ஒன்று கேள்வி என்னென்னா, ஒருவேளை அடுத்து யாராவது ஆட்சிக்கு வராங்க, காங்கிரஸ் வருது இல்லை கூட்டணி ஆட்சி வருது இந்தியாவில், அவங்க இப்போ பிஜேபி ஆட்சியில் நடந்த புல்வாமா அட்டாக் இருக்குது, நிறைய அட்டாக் இருக்குது, நிறைய ஹேஷ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ஒத்தும் போயிருக்காங்க, அதை பேச்ச மாதிரி காமிச்சிக்கிறாங்க, இவ்வளோ இருக்குல்ல, இதெல்லாம் இவங்க படம் எடுத்தா அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? அப்பயும் பார்த்து இப்போ இதை பண்ணும்போது அவங்களும் எடுக்க தான் போகிறாங்க. இதில் நிறைய காங்கிரஸ் பார்ட் 1லயே காங்கிரஸ் அரசியல் அதிகம் மேலே கொஞ்சம் கொடுத்தது, அவங்க வந்து துரோகிகள் மாதிரி நிறைய ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இப்போ அவங்க இருக்கிறாங்கல்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். அது தேச துரோக வழக்கில் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் கோர்ட்டுக்கு தண்டனை கொடுக்க போது எதுக்கு படம் எடுத்து வைக்கிறீங்க? இது மூலமா நாளைக்கு உங்களுக்கு நம்ப வச்சுட்டாங்க. இதப்போ மக்கள் மத்தியில் நம்ப வைக்கிறது காங்கிரஸ்னா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நியாயம் இல்லாத விஷயத்தை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது இவங்க மட்டும் எடுக்கிறது இல்லை, நம்ம ஊர்லேயே ஒரு குரூப் இருக்குது, கருப்பு சங்கிய கூட்டம் வந்து இப்போ பராசக்தின்னு ஒன்று எடுத்தாங்க, இவங்க அதுக்கு துரந்தர்னு ஒன்று எடுத்தாங்க, புதுசாக இன்னொருத்தர் அவர் இன்னும் ஆன்லைன்லேயே அரசியல் பண்ணிருக்காரு, அவரும் ஒரு படம் வெயிட்டிங் பண்ணுறாரு, தேர்தலுக்கு முன்னாடி வருதோ பின்னாடி வருதோ, வந்தால் என்ன வரலான்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அவரே வந்த பாடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் கவனிச்சிங்களா, இவங்க வந்து இப்போ பிஜேபி எந்த மாநிலங்கள்லாம் எதிர்க்குதோ, எந்த மாநிலங்கள்லாம் மாநில சுயாட்சி அதிகமாக பேசுகிறாங்களோ, மாநிலத்தை முன்னிறுத்துறாங்களோ, மாநில உரிமைகளை, அந்த மாநிலங்களில் தான் அதிகமான போதை பழக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஆமாம், எல்லாம் கஞ்சா, மது இளைஞர்கள்ட்ட அதிகமாக போதை பழக்கம் போய் சேர்ந்துருக்கு. ஸோ இது மூலிமா இளைஞர்களுடைய அந்த சக்தி, அவங்களுடைய திறன், இளம் வயசில் அவங்களுடைய உழைப்பு எல்லாமே வீணாக போகுது. ஸோ இதை மட்டுப்படுத்துகிறாங்க அவங்க, இப்படி பண்ணி மட்டுப்படுத்தி ஊர் மக்கள் வேலை தொழிலாளிகள் வந்து அவங்க ஊர்ல இருந்து இங்கே இறக்குமதி பண்ணி மறைமுகமாக இங்கே வந்து பிஜேபி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது நடக்குது, பஞ்சாப்லேயும் பார்க்குறோம், தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம், இப்படி சொன்னால் சொல்லிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பேசுறதுனால ஆன்டி இண்டியன் சொல்ல போகிறாங்க, நம்மளுக்கு தேசப்பற்று. நீங்கள் துரோகி, இப்போ நீங்கள் வந்து தேச துரோகி, நான் ஒரு தேச துரோகி, இன்னும் நிறைய துரோகிகள் உருவாக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உண்மையை பேசிட்டா நம்ம வந்து துரோகி, தேச துரோகி. ஜால்ரா அடித்தா ஜெயின் ஜப்னு அடித்தா தேசப்பற்று, மோடிஜி அப்படின்னு அடித்தா நம்ம இது.
அப்போ நம்ம தோசை துரோகினா நீங்கள் ஈரான் கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்குறத முதல்ல நிறுத்துங்க. ஆமா. நீங்களே வாங்க பேட்டரி வண்டி ஓட்டு போங்க. இந்திய பெருங்கடலேருந்து தண்ணியை ஊற்றி ஓட்டு போங்க கடல் தண்ணியில். தற்சார்பா இருங்க. அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க இப்ப ஈரான்ல காந்தி சொன்ன பொருளாதாரம் அதானே. பாதிக்கப்படணும். காந்தி சொன்ன பொருளாதாரம் தற்சார்பு தானே. நீங்கள் இஸ்லாமிய நாடு கிட்ட இருந்துலாம் கச்சா எண்ணெய் வேணும், பீஃப் எல்லாம் இஸ்லாமிய நாடு எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் வந்து இஸ்லாமியனா தீவிரவாதி, அந்த இதாண்டா சினிமான்ற மாதிரி. அதெல்லாம் ஓட்டுக்கோசரம் பண்ற ஒரு ஒரு கேவலமான செயல். சரி, ஓகே, இருக்கட்டும். இதாண்டா சினிமான்ற மாதிரி இதாண்டா பிஜேபி அப்படி காமிச்சிட்டு பின்னாடி வந்து ஈரானியும் அப்புறம் பீஃப் எக்ஸ்போர்ட்டையும் போட்டா சூப்பராக யாராவது போட்டு விடுங்க. மீம் பேஜ் வச்சிருக்கிறவங்க போட்டு விடுங்க பார்க்குறவங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தொட்டில குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு, இது ஆக்சுவலாக இது அரசியல் ஆளுங்கட்சிகள் பண்ணுற தவறு தான். அவங்க ப்ரொபகேண்டா பண்ணுறதுக்கு சினிமா துறையை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இது எல்லா ஆளுங்க அரசாங்கங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இதை வந்து பொதுமக்கள் வந்து அவங்களோட சிந்தனையை மேம்படுத்துறதுக்காக எடுக்கணுமே தவிர, ஒரு அரசாங்கம் அவங்களோட ப்ரொபகேண்டா உள்நோக்கத்தை திணிக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. இதுதான் எல்லாரும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆளுங்க அரசாங்கமாக இருக்கும்போது. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்தால் எதிர்த்து கோஷம் போடுறது, கொடி பிடிக்கிறது, போராட்டம்லாம் படம் வர விட மாட்டாங்க, போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் இருக்கும்போது எடுக்கலாம். அது ஒரு சில பேர் தான். இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குது இல்லை, சென்சார் போர்டு என்ன, அதெல்லாம் நீங்கள் நியாயமாக தான். ஒரு ஒரு சென்சார் போர்டு ஒரு கவர்மெண்ட்டுனா நீங்கள் நியாயமாக தானே இருக்கணும். இந்த மாதிரி ஆளுங்கட்சி தரப்புக்கு போனால் எங்கே கருத்து சுதந்திரம் இருக்குது, என்ன நியாயம் இருக்குதுன்னு தான் புரியல. இப்போ நம்ம சமுதாயத்துலேருந்து சல்லியர்கள்னு ஒரு படம் எடுத்தா அதுக்கு சென்சார் பண்ணி அது பிவிஆர்லாம் தடை பண்ணாங்க. அதுக்கெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. இப்போ பராசக்தி துரந்தர்லாம் எவ்வளோ வேணால் ஓடலாம் ப்ரொபகேண்டா பண்ணி, இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வந்துடும். இன்னொருத்தர் பாவம் புதுசாக ஆரம்பித்தார், அவர் கொஞ்சம் படத்தை சென்சார் பண்ணி விட்டிங்கன்னா அவர் போட்டு அவரும் கொஞ்சம் ஓட்டு வாங்கிட்டு போவார். ஜனநாயகன் சரி, அது வராது உங்களுக்கு. அவ்வளோதான். துருவ நட்சத்திர கதை தான் ஜனநாயகன் நினைக்கிறேன். அது ரொம்ப வருஷம் 10 வருஷம் ஆகிடும்ன்றீங்களா? அவ்வளோதான், வர விட மாட்டேங்க. அரசியல் இப்போ நீங்கள் என்ன ஒன்று பண்ணுங்க, நான் அரசியல் விட்டு போகிறேன் அப்படின்னு போகிறாங்கன்னா படம் வரும், இல்லைன்னா அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணுறாங்க போலியே. அதான் இருக்கு போல. பார்ப்போம் அந்த கட்சி நிலைமை. நம்ம என்ன சொல்லணும்னா, முடிவாக நம்ம சொல்கிறது என்னென்னா, ஸோ இந்த மாதிரி படங்கள் எடுத்து மக்களை தவறாக நடத்தாதீங்க, தவறாக வழி நடத்தாதீங்கன்னு நம்ம முக்கியமாக அஜெண்டாவுக்காக உங்கள் ப்ரொபகண்டாவுக்காக இது பண்ணாதீங்க. நம்ம வந்து சரி ஓகே இப்படி எடுக்கிறாங்க, இவங்க எடுத்து தான் இருப்பாங்க. நம்ம மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா, நம்ம புரிதலை ஏற்படுத்த முயற்சிக்கிறோம். பாருங்கள், படம் இப்படி தான் இவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க, நீங்கள் படத்தை பார்த்தா புரிஞ்சுக்குங்க இவங்களுடைய அரசியல் என்னவா அப்படின்ட்டு. பார்த்துருப்பாங்க. துரந்தர் படத்தை பற்றி எல்லாரும் விமர்சனம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதை ஒரு மாதிரி விமர்சனமாக கொடுத்துட்டோம். நம்ம அரசியல் கருத்துக்கள்லாம் பேசி விமர்சனமாக மக்கள்கிட்ட நம்மள முடிஞ்ச உண்மையை கடத்திருக்கிறோம். சினிமா ரிவ்யூ பண்ணிட்டாங்க, நம்ம பொலிட்டிக்கல் வியூவில் ரிவ்யூ பண்ணிட்டோம். பார்த்துட்டு மக்கள் அவங்க கருத்துக்கள்லாம் போடுங்க. உங்கள் கருத்து கதறவங்க வந்து கதறுங்க. சங்கீஸ் அசம்பிள். நன்றி.